துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பல்லவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. சோழன் நம்ம சேரனுக்கு கால் பண்றாங்க. அண்ணே அண்ணே, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? பல்லவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னுன்றாங்க. டேய் சோழா, என்னடா சொல்ற? என்ன சொல்ற நீ? நீ சொல்றது உண்மையா? பல்லவன் என்ன பண்ணா? பல்லவனை எதுக்கு போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன், ஃபோன்ல பேச வேண்டிய விஷயம் இல்லை. அவன் ரொம்பவே பயந்து போயிருக்கான் போல. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், நீ வந்துடுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சோழன் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. டே பல்லவா, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா நடந்தது? ஆமா, இவ கூட எப்படிடா நீ சுத்திட்டு இருந்த? என்னடா இது பல்லவா, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சோழன் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணே, எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போனேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்ம பல்லவன் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப சேரன் வீட்டுக்கு வராங்க. உடனே நிலா கேக்குறாங்க, அண்ணே என்னாச்சு? ஏண்ணே இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னென்ன ஆச்சுன்னு சொல்றாங்க. பல்லவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சாமான்றாங்க. அண்ணே என்னென்ன சொல்றீங்க? பல்லவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சா? என்னன்னா இது? பல்லவன் என்ன பண்ணா? என்ன காரணத்துக்காக பல்லவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க? இந்த விஷயம் நமக்கு தெரியணும் இல்லைன்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. நான் சைட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன்பா. அப்போ பல்லவனுடைய பிரின்சிபல் கால் பண்ணாங்க. பல்லவன் ஒரு வாரமா காலேஜுக்கே வரல, செமஸ்டர் போயிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட நேரத்துல பல்லவன் இப்படி பண்ணா எப்படி அவன் பாஸ் ஆகுவான்? அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. என்னென்ன சொல்றீங்க? ஒரு நாள் கூட பல்லவன் காலேஜ் போறத மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. உடனே நடேசன் ஏமா, அது எல்லாம் அவன் வரட்டும், என்ன நடந்தது ஏது நடந்ததுன்றத அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவன் எங்க இருக்கான், எதுக்காக அங்க போனான், ஏன் போலீஸ் கிட்ட மாட்டினா, இந்த விஷயம் நமக்கு தெரியும் இல்லைன்றாங்க. ஆமா அங்கிள், சரி வாமா போகலான்றாங்க. அண்ணே, நம்ம சோழனை ஒரு முறை அரெஸ்ட் பண்ணதுக்கே பணம் கொடுத்து தானே விட்டாங்க. அந்த மாதிரி பணம் இது ஏதாவது கேட்க போறாங்க, பணம் ஏதாவது எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. உடனே சேரன் சொல்றாங்க, இல்லப்பா வீடெல்லாம் ஆல்டர் பண்ணும்ல, அதாவது அடிச்சது, அதுவே கொஞ்சம் கையில பணம் செலவாயிடுச்சுன்னதும் உடனே நடேசன் ஏண்டா இருடா நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 30,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வராங்க. நம்ம நிலா கிட்ட இருக்க சேவிங்ஸையும் நிலா எடுத்துட்டு வராங்க. நிலா எதுக்காக பண்றாங்க? அண்ணே, முதல்ல பல்லவனை காப்பாற்றணும், பணம் எல்லாம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு விடணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்க போனதும் பல்லவனை ஒரு கைதி மாதிரி உட்கார வச்சுட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே காயத்ரி இருக்காங்க. சோழன், என்ன நடக்குதுங்க? பல்லவனும் காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க, நான் எப்பயும் போற மாதிரி விசிட் போயிட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்தா இவங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட் உள்ள போனாங்க. சரி, 2 பேரும் எங்க போயிருக்காங்க, வருவாங்களா இல்லையான்னு பார்த்தா உடனே போலீஸோட வராங்கங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, கேட்டா பல்லவனும் சொல்ல மாட்டேன்றான். சரி, அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான் போல, எதுவா இருந்தாலும் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. சார், பல்லவன் காலேஜ் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிறவங்க தான் இப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. காலேஜ் டைம்ல எதுக்காக ஹோட்டல்ல இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாம ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா தகவல் வந்ததுனாலதான் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் சார், பல்லவன் அப்படிப்பட்டவன் கிடையாது. பல்லவன் ரொம்பவே நல்ல பையன், அவன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு சொன்னாலும் இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் மேல் இடத்துல பேசிக்கோங்க, இங்கெல்லாம் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சேரன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்காரு, அவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை பத்தி பேசுறாங்க. உடனே நம்ம சோழன் சரி, நம்ம வேற யாருக்கிட்டையாவது பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலா போயிட்டு பல்லவன் கிட்ட பல்லவா, உன் நடவடிக்கை வர வர கொஞ்சம் கூட சரியில்லை, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அண்ணி, அது சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. சரி, எப்படியாவது பேசி எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வந்துடலாம், நீ கவலைப்படாம இரு, அதுக்கப்புறம் இருக்கு உனக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க நிலா. உடனே நம்ம நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க காயத்ரி. நான் தான் தப்பு, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, என்னாலதான் பல்லவன் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு, என்ன மன்னிச்சிடுங்கன்றாங்க. 2 பேரும் பண்ணதுமே தப்பு தான், இவங்க பண்ணது தப்பு, அவங்க பண்ணது நியாயம்னு சொல்லிட்டலாம். நான் யாரையுமே நியாயப்படுத்த விரும்பல, காலேஜ் படிக்க வேண்டிய வயசுல என்ன இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா நிலா இருக்காங்க. உடனே பல்லவா, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு காயத்ரி ஃபீல் பண்றாங்க. நீ பாட்டுக்கு காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பையனா தான் இருந்த, என்னாலதான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஜெரன் ஒரு பக்கமும் சோழன் ஒரு பக்கம் பாண்டி நடேசன் சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாரும் எப்படியாவது பல்லவனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட முயற்சியால பல்லவன் வெளியே வருவாங்களா, பல்லவன் பண்ண தப்ப பல்லவன் ரியலைஸ் பண்ணிப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.